இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தருகிற தருணங்களை தற்செயல் என்று எண்ணக்கூடாது. ஆண்டவரே, நீர் விரும்புகிறதே என்னில் செய்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, மனதுருகும் அப்பா, உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் கண்ணோக்கமாயிருக்கிறீர். உதவி செய்யும். இந்த வேளையை ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உபாகமம் 33:29 கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து கிறிஸ்துவுக்குள் ஒரு அனுபவத்திற்குள் நம்மை நடத்துகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்பொழுது ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். பாருங்கள், வேதத்திலே நாம் படிக்கிறோம், எசேக்கியேல் 44:23 அவர்கள் பரிசுத்தம் ஆனதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியராகமம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கும் போது கூட ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். லேவியராகமம் 10:9 திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவர்களை வித்தியாசப்படுத்துகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, லேவியராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு. எதற்காக ஆண்டவர் இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும்? ஏன் முன்பு இருந்த வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடாதா? இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பிரியமானவர்களே, இதற்கு முன்பு அவர்கள் செய்த தீமையினால் தேசம் அவர்களை கக்கி போட்டது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். யோவான் 13:13 நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன நம்முடைய வாழ்வில் செய்கிறார்? நம்மை போதித்து நடத்துகிறார். பல வேளைகளிலே நாம் நம்முடைய ஆண்டவரை எப்படி வைத்திருக்கிறோம்? அவரை ஆண்டவராக மட்டும் பார்க்கிறோம், விசுவாசித்தால் போதும் என்று எண்ணுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறதை பாருங்கள். லூக்கா 6:46 நாம் அவரை விசுவாசித்ததினால் ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரை அழைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? லூக்கா 6:46 என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அப்படின்னா ஆண்டவர் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். பாருங்கள், 47வது வசனத்திலிருந்து மறுபடியும் படிக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. மறுபடியும் அவர் சொல்லுகிறதை பாருங்கள். 49வது வசனத்திலே என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து
முழுவதும் அழிந்தது என்றார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை விசுவாசிப்பதல்ல, அவரிலே வேறு கொள்ளுகிற, அவருடைய சத்தத்தை கேட்கிற, அவரால் போதிக்கப்படுகிற அந்த மேன்மைக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு செல்வதற்கு எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்முடைய வாழ்வை அலங்கரிக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை போதிக்கிறார். அவர் நமக்கு ஆண்டவர் மட்டுமல்ல, இப்பொழுது அவர் நமக்கு போதகராகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை போதித்து நடத்தும்படி வந்திருக்கிறார். பாருங்கள், லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 23, 24 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறதை படிக்கிறேன், கவனியுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அப்ப இதுக்கு முன்னாடி அந்த வழிபாடுகளில் தான் நாம் நடந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை தந்த பிறகு அந்த வழிபாடுகளில் நடக்க முடியல. அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். 24வது வசனத்தை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இப்பொழுது ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை தந்து விடுகிறார். அன்பானவர்களே, அழகுபடுத்துகிற தேவன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அந்தரங்க வாழ்க்கையை அழகுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஜனங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய வழிகளை செவைப்படுத்துகிறார். வார்த்தைகளிலே மாற்றத்தை தருகிறார். அன்பானவர்களே, மறுபடியும் நாம் வேத புத்தகத்தை பாருங்கள். லேவியராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 25, 26 வசனங்களை படிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும், சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி, நான் உங்களுக்கு தீட்டாக எண்ண சொல்லி விலக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக. அப்ப நம்மளை அருவருப்பாக்கி விடக்கூடாதாம். அவர் சொல்லுகிறார் 20, 26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆகவே பிரியமானவர்களை, ஆண்டவர் எப்படி நம்மை மாற்றுகிறாரா? அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை நம்மிலே கொண்டு வருகிறதை நாம் இந்த பகுதியிலே படிக்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலே, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். அவர் சொல்லுகிறார், நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போலிருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால், இந்த உலகம் தீமையினால் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா அவைகளில் கரைபட்டு விடாதபடி விலையேற பெற்ற இந்த ஆத்துமாவை நாம் பிரித்தெடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் இரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் நமக்கு சமீபித்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருவது மட்டுமல்ல, நம்மிலே மாற்றங்களை தருகிறார், வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த மேன்மையை அடையும்படி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்டீரே, அந்த பாக்கியத்தை தரமாட்டீரா? உம்முடைய ரட்சிப்பினால் ஒவ்வொருவரையும் அலங்கரித்து ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆமென்.
மகிமை